நீ வலிச்சு பிள்ளை பெற்றுக்க முடியாம தான் சிசேரியன் பண்ணிக்கிட்டேன்னு வந்து ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணி இதை பத்தி நீங்க பேசுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வியர்டா இருக்கு இந்த சிசேரியன் பண்ணா வலிக்காதுன்னு சொன்னது. ஒரு பிளேட் எடுத்து கையில லைட்டா ஒரு கீரல் போட்டு பாருங்க, எவ்வளவு பிளட் வருது, எவ்வளவு வலிக்குன்னு தெரியும். 8 தோல் வரை கிழிச்சு உயிரோட ஒரு குழந்தையவே வெளியே எடுக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பெயின் இருக்கும். நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ இந்த ஆஸ்ட்ரிச் மாதிரி அந்தந்த வலி அவங்களுக்கு தான் தெரியும். ரெண்டுமே உயிர் போற மாதிரி தான் வலிக்கும். மத்த சர்ஜரினா உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கும். ஒரு சிசேரியன் பண்ணி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ப்ராப்பர் ரெஸ்ட் கூட இருக்காது, குழந்தை சரியா தூங்காது, குழந்தைக்கு நேரத்துக்கு நேரம் பால் கொடுக்கணும், 2 மணி நேரத்துக்கு அலாரம் வச்சு அந்த குழந்தைய ஃபீட் பண்ணணும், ஆய்க்கணும், 1008 வேலை இருக்கும். அந்த பொண்ணுக்கு அந்த புண்ணு ஹீல் ஆக முன்னே இதெல்லாமே அவ கவனிக்கணும். அவளுக்கு ரெஸ்டே இருக்காது. அப்ப இது ஒரு மேஜர் சர்ஜரி. கூகுள் பாருங்க, இது ஒரு மேஜர் சர்ஜரி. இது எப்படி நீங்க எப்படி சொல்லலாம், உன்னால முக்கி பெத்துக்க முடியல, வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு டாக்டருக்கு தெரியும் ஏதோ ஒரு கட்டத்துல முடியல, ஏதோ ஒரு ஆபத்து இருக்குங்கிறதுனாலதான் அவங்க சிசேரியன் போறாங்க. அவங்களுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியுமா? நீங்க அந்த அளவுக்கு அதிமேதாவியா? புரியல எனக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால சிசேரியன் போறாங்க. ஸோ வந்து ஒருத்தவங்களை பார்க்க போனா ஹர்ட் பண்ற மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்னா அவங்களே பல டிப்ரெஷன்ல இருப்பாங்க. இது வேற வந்து இப்படி பேசுதேன்னு நினைப்பாங்க.